Hi friends, Assalamu alaikum. Welcome to Farani's kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கு Farani's kitchenல அன்னாசி கறி ஒன்று செய்யறது எப்படின்றதை காட்ட போறேன். வாங்க எங்கிட்ட அன்னாசி கறியை செஞ்சு கொள்றதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். எங்கிட்ட அன்னாசி கறியை செஞ்சு கொள்றதுக்கு நான் சின்னதாக வெட்டி கொண்ட அன்னாசி எடுத்துக்கிறேன். கொச்சிக்காத்தூள், மஞ்சத்தூள், கடு, தேங்காய், துண்டு கொச்சிக்காய், உப்பு, சீனி, பச்சை கொச்சிக்காய், ரம்பை, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சஞ்சி, வெள்ளை வெங்காயம், கருவேப்பட்டை, ஏலக்காய் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க நாங்கள் எங்கிட்ட அன்னாசி கறி எப்படி செஞ்சு கொள்கிறேன்ட்டு பார்ப்போம். எங்கிட்ட அன்னாசி கறியை செஞ்சு கொள்றதுக்கு நான் பொட்டொண்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்கிட்ட பொட்டு ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் கடுவும் ஆட் பண்ணி கொள்கிறேன். கடுவையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட கடுவு கொஞ்சம் வெடிச்சு கொண்டு வரப்போக்கில் அதில் நான் கருவேப்பட்டை 2 துண்டு, 3-4 ஏலக்காய், அதுக்கே நான் ரம்பை 2 துண்டும் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே பச்சை கொச்சிக்காய் ஒன்று எடுத்து 2-3 குடைச்சி அதையும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே கிரேட் பண்ணிக்கொண்ட ஜிஞ்சர் 1 டீஸ்பூனும் கிரேட் பண்ணிக்கொண்ட கார்லிக் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களோட ஜிஞ்சர் கார்லிக்கிட்ட பச்சை வாசம் போக்காட்டியும் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் சோட்டையாகி கொண்டு வரப்போக்கில் அதில் நான் சின்ன வெங்காயம் முறுக்காய் எடுத்து அதை கொஞ்சம் சின்னதாக சொப் பண்ணி அதையும் இதில் போட்டு எங்களோட வெங்காயம் எல்லாம் சோட்டை பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட வெங்காயம் கொஞ்சம் நல்லா சோட்டையாகி கொண்டு வரப்போக்கில் நான் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு 1 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏனெண்டா இது ஹீட்டுக்கு கலர் மாறிடும். எங்களுக்கு கலர் மாறிடாமல் வைக்கிறதுக்கு தான் நான் தண்ணியை ஊற்றிட்டே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு காய் அன்னாசி எடுத்து இப்படி சின்னதாக வெட்டிக்கிறேன். அதில் அன்னாசியில் நடுவோட நெட்டியை வெட்டிட்டு சின்னதாக வெட்டி அதையும் நான் இதில் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சீனியும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். சீனியை போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் இன்றைக்கி அன்னாசியை கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிறேன். அதனால் எனக்கு இது கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு இது குயிக்காக செஞ்சு கொள்ளணுமெண்டா இது சின்னதாக வெட்டினீங்கண்டா உங்களுக்கு குயிக்காக குக் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலுமாவும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ சட்டியை மூடி ஒரு 15-20 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை கொஞ்சம் திறந்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். ஏன்னா எங்கிட்ட அன்னாசி தீயை பார்க்கும். அதனால நான் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் சட்டியை மூடி நான் இன்னொரு 10-15 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பத்து நிமிஷத்துக்கு பிறகு ரிட்டன் நான் சட்டியை திறந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கே விளங்குதாய்க்கு இதில் தண்ணி ஒன்றும் இல்லை, தண்ணியெல்லாம் நல்லா வத்திக்குது. எங்களோட அன்னாசியும் வெந்திக்குது. உங்களுக்கு இது அன்னாசி வெந்து போதான்னு நினைக்குதுண்டா இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ரிட்டன் நீங்கள் அன்னாசி சட்டியை மூடி இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ளணும். பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நான் சட்டியை திறந்து இதை கொஞ்சம் ரிட்டன் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன்.
நான் இது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் இதை குக் பண்ணி கொள்கிறேன். ஏன்னா எங்கள்ட இந்த கறி தீஞ்சிராமல் வைக்கிறதுக்கு. நான் இதை கொஞ்சம் மூடி இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இங்கேருந்து அன்னாசி கறியை குக் பண்ண போக்கல மிச்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளல. என்னென்னா அன்னாசியாலையும் தண்ணி விடும்னால நீங்களும் அன்னாசி கறி குக் பண்ண போக்கல மிச்சம் ஊற்றிக்கொள்ளவான கொஞ்சமாக ஊற்றி குக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி போதான்னு நினைக்கிதுண்டா இன்னும் கொஞ்சம் ஊற்றி குக் பண்ணிக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட சட்டியை திறந்து நான் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கும் எங்களோட அன்னாசி கறியும் நல்லா வெந்து கிரேவியும் நல்லா திக்காக வந்திருக்குது. எங்களுக்கு இந்தளவு போதும். நான் இது சட்டியை திறந்து ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். நீங்கள் அன்னாசி வெட்ட போக்கல அதில் நடுவில் இருக்கிற நெட்டை வெட்டிட்டு சின்னதாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு இப்படி குயிக்காக குக் பண்ணி எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாமல் நீங்கள் நெட்டோடு போட்டு குக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக இப்படி குக்காகவே வராது. நான் இப்போ 2 நிமிஷத்துக்கு போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட அன்னாசி கறியை டிஷ்ஷில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்கள்கிட்ட அன்னாசி கறி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்களுக்கும் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணினீங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கும் பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும்.